வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு மன தூய்மை என்பது பற்றி ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே, பரிமாறிக்கொள்வதிலே பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டிக் கொள்கின்றேன். அன்பர்களே, நம்முடைய பிறப்பு, வாழ்க்கை, வாழ்வின் நோக்கம் பற்றி எல்லாம் நம்முடைய மகரிஷி அவர்கள் ஒரு 5 தலைப்பின் கீழ் மிக விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என ஆராய்தல். மிக நிறையவே சொல்லி வைத்திருக்கின்றார். அப்படி சொல்லி வைக்கப்பட்ட தலைப்புகளில் ஒரு 3 மட்டும், ஆசை, சினம், கடும் பற்று, இவைகளை எடுத்துக்கொண்டு இந்த மன தூய்மைக்கு இவை எந்த அளவிலே இடையூறாக இருக்கிறது, எப்படி நிறைவுபடுத்திக் கொள்ளலாம் என்று சொல்லி இன்று பார்ப்போம். முதலாவதாக ஆசை என்பதை பார்ப்போம். நண்பர்களே, பொதுவாக நம்மிடையே பொருந்தா ஆசை நிறையவே இருக்கிறது. பொருந்தா ஆசை இருக்கும் பட்சத்தில் நம்முடைய மனம் மலினமடைந்து விடுகிறது, மலிவாகி விடுகிறது. இட் பிகம்ஸ் வெரி சீப். அண்டர்ஸ்டாண்ட்? ஆசை, நல்ல ஆசை, கெட்ட ஆசை என்று பிரிக்கலாம். நல்ல ஆசை நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் மேன்மைப்படுத்துகிறது. கெட்ட ஆசை நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் கீழ்மைப்படுத்துகிறது. நல்ல ஆசைகளையே நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். நல்ல ஆசைகள் வளர வளர நம்முடைய மனம் மேன்மையடைகிறது, தூய்மை பெறுகிறது. அடுத்து சினம். ஆசை தடைபட்டால் சினம். இந்த சினம் எழும்போதெல்லாம் அத்தோடு அது முடிந்து விடுவதில்லை. அது தொடர்ந்து நம்மிடையே வஞ்சமாக, குரோதமாக, வெறுப்பாக மலர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய அறிவு அழிந்து விடுகிறது. அறிவு அழியும் பட்சத்தில் நாம் என்ன சொல்கிறோம், என்ன செய்கிறோம் என்று அறியாமலேயே நிறைய தவறுகளை செய்கின்றோம். இந்த சினத்தின் மூலமாக நம்முடைய உடல் நலம், மனநலம் இரண்டுமே பாதிக்கிறது. நாம் சினத்தை தவிர்ப்பதற்கு ஏற்ப மன தூய்மை அடைகிறது. அதை புரிந்து கொண்டால் போதும். அதற்கடுத்து கடும் பற்று. கடும் பற்று நம்முடைய இருக்கக்கூடிய அந்த பொருள் தனக்கே தனக்கே என்று வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மை. வாழ்வின் நோக்கமாகிய மனம் விரிதல் அடைவதற்கு பதிலாக மனம் சுருங்கிக் கொண்டே போகிறது. இதனால் கடும் பற்றினால் இன்னொன்றும் நடக்கிறது. இந்த பற்று நம்மை தான் தனது என்ற நிலைக்கு போய்விடுகிறது. தனது தனது என்று சொல்லும் பொழுது அதற்கு அடுத்த ஸ்டேஜ் தான் 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 என்று வந்து விடுகிறது. ஆகவே கையில் இருப்பதை பிரத்தியாருக்கு கொடுத்து பழக வேண்டும். கொடுக்கும்போது அங்கு நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது.
சந்தோஷம் ஏற்படுகிறது, குதூகலம் ஏற்படுகிறது. கொஞ்சம் கொடுத்து பாருங்கள், அதை அனுபவிப்பீர்கள். ஆக மன தூய்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்றையும் எந்த அளவிற்கு கை கொள்ள வேண்டும், எந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.